நூக்கல் சட்னி செய்யறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதுலேயே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அது ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க நூக்கலையும் சேர்த்துக்கலாம். இப்போ காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறட்டும்னு சொல்லி அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு வந்துச்சு. இப்போ கருவேப்பிலை அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு.